இப்போ 3வது சுற்று வந்து 18 போட்டோம். அடுத்து போட்டது 4வது சுற்று. இதோட முடிக்கணும். அடுத்து 4வது சுற்று வந்து 24 போடணும். 1 2 அடுத்து ஒரு தையல், அதுலேயும் இன்னொரு தையல் 3 4 இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து 24 போடணும். 24 தையல் போடணும். எண்ணிக்கிட்டே போடுங்க. இப்போ சுற்றி போட்டாச்சு. இதோட முடிச்சிடலாம். இப்போ 4 சுற்று போட்டாச்சு. அடுத்து 5வது சுற்று வந்து 30 போடணும். 1 2 3 இன்னொரு தையல் இதிலேயே போட்டுக்கலாம். இதே போல் எண்ணிகிட்டே போடுங்க. 30 போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. இதோட முடிக்கணும். அடுத்து 6வது சுற்று 36 போடணும். இந்த சுற்று வந்து 36 போடணும். 3 சிங்கிள் தையலும் ஒரு டபுள் தையலும் போடலாம். இதுலேயே 2 இதே போல் எண்ணிகிட்டே போடுங்க. 36 போடணும். சுற்றி 36 போடணும். இப்போ சுற்றி போட்டாச்சு. இதே மாதிரி வரும். அடுத்து 7வது சுற்று. 7வது சுற்று வந்து 42 போடணும். இப்போ வந்து 42 போட்டுடலாம். 1 2 3 அடுத்து 4வது சுற்றில் வந்து ஒரே தையலில் 2 தடவை போடணும். இதே மாதிரி போடணும். இப்போ 42 தையல் போடணும். எண்ணிகிட்டே போடலாம். இப்போ 7 சுற்று போட்டாச்சு. இதோட முடியுது. 7 சுற்று போட்டாச்சு. இப்போ வந்து சங்கில் தையல் 6 போடணும். 1 2 3 4 5 6 சங்கில் தையல் போடணும். இந்த 6 தையல் போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒரு தையலை விட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு ஒரு தையல் விட்டுட்டு 2வது தையல்லேருந்து நம்ம போடணும். இப்போ இந்த 3 நூல்லையும் நம்ம இழுக்கணும். இந்த நூலை அடுத்த ஒரு சுற்று அடுத்த தையலில் இப்போ 3 நூல் வருது. அந்த 3லையும் இந்த நூலை இழுக்கணும். அடுத்த ஒரு சுற்று இப்போ வந்து இந்த தையலை போட்டிருக்கோம். அடுத்த தையல் அடுத்தடுத்த தையலில் போட்டே போகணும். ஒரு சுற்று அடுத்த தையல். இப்போ லாஸ்ட் வரையும் போட்டாச்சு. இப்போ இந்த தையல் விட்டுட்டு இந்த ஒரு தையல் விட்டு அடுத்த தையலில் நம்ம போடணும். இப்போ வந்து பழையபடி 6 தையல் போடணும். 1 2 3 4 5 6 6 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு தையல் விட்டு 2வது தையலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சுற்று மொதல் தையலை விட்டுறணும். இப்போ 3 நூல் வருது. அந்த 3லையும் இந்த நூலை இழுக்கணும். அடுத்து ஒரு சுற்று அடுத்த தையலில் நூலை இழுக்கணும். இப்போ 3லையும் இந்த நூலை இழுக்கணும்.
இப்போ லாஸ்ட் வரையும் போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு தையலை விட்டு இந்த தையலில் முடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி வரும். அடுத்து 6 தையல். 1 2 3 4 5 6 6 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த தையல் விட்டு 2வது தையலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 2 இது போட்டோம்னா இதே மாதிரி சுற்றி போடணும். சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. இதோட முடிக்கிறோம். இதை இந்த நூலாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தாமரைப்பூ போட்டு வச்சுருக்கோம்ல, அது மேலே இதை வச்சு தைச்சிடணும். கீழே வந்து இந்த இலையை வைக்கணும். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பச்சை கலர் நூலை இந்த ஊசியில் கோர்த்துக்கலாம். இந்த நூலை வந்து இப்படி சுற்றி தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் இந்த இலோடு சேர்த்து சுற்றி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ 1 2 3 4 5 5 பார்ட்டும் வச்சு தையல் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு நாட் போட்டு இந்த நூலை கட் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி வந்துடும். அடுத்து கை எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து அடுத்து கைக்கு வந்து ஃபஸ்ட்டு சுற்று வந்து 6 போடணும். செகண்ட் சுற்று வந்து 8 போடணும். அப்புறம் 3வது சுற்று வந்து 8 தான். 4வது சுற்றுலேருந்து 15 வரைய 4லேருந்து 15 வரைய 8 போடணும். 8 சுற்று போடணும். அதுக்கடுத்து 15லேருந்து 11 சுற்று வந்து 10 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 சுற்று போடணும் கைக்கு. செகண்ட் வந்து 8 போடணும். தேர்டு வந்து 8 தான் போடணும். 4வதுலேருந்து 15 வரைய 4வதுலேருந்து 15 வரைய மொத்தம் 11 சுற்று வந்து 10 போடணும். 10 தையல் போடணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து 6 தையல் போடணும். ஒன்று 2 3 4 5 6. இப்போ 6 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த நூலை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துல முடிக்கணும். இப்போ 6 தையல் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 8 போடணும். 8 தையல் போடணும். ஒன்று, அதுலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். 2 3
4 5 அதில் இன்னொரு தையல் போட்டுடலாம். 6 7 8 இப்போ 8 தையல் போட்டாச்சு. இதோட முடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சுற்று 6 போட்டோம். செகண்ட் சுற்று வந்து 8 போட்டோம். 3வது சுற்று 8 தான் போடணும். இப்போ 8 போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 இப்போ 8 சுற்று போட்டாச்சு. இதோட முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 6 போட்டோம். செகண்ட் வந்து 8 போட்டோம். 3வது சுற்று 8 தான் போட்டோம். 4வது சுற்றுலேருந்து 15 வரைய 10 சுற்று போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். 10 தையல் போடணும். 4லேருந்து 15 வரைய 10 தையல் போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இப்போ 11 சுற்று போட்டாச்சு. இதே மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து 6 சுற்று, 2வது சுற்று வந்து 8 தையல், 3வது தையல் வந்து 8 தான். 4லேருந்து 15 வரைய 10 தையல் போடணும். இப்போ போட்டாச்சு. இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கணும். இதே மாதிரி 2 இது வேணும். அடுத்து வந்து கை. இப்போ வந்து அடுத்தது வந்து 6 சங்கிலி தையல் போட்டுக்கிடலாம். 1 2 3 4 5 6 இப்போ 6 போட்டாச்சு. இந்த நூலை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. அடுத்து 12 போடணும். ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்போ இதோட முடிக்கிறோம். இதோட முடிச்சாச்சு. இப்போ 2 சுற்று வந்திருக்கு. அடுத்து 18 போடணும். 1 2 3 இப்போ 18 போட்டு பார்க்கலாம். இப்போ 3வது சுற்று 18 போட்டாச்சு. 4வது சுற்றும் 18 தான் போடணும். 18 போட்டு பார்க்கலாம்.
இப்போ 4வது சுற்றும் 18 போட்டாச்சு. இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் போட்டதுனால இந்த இடத்துல முடிக்கிறதுன்னு தெரியுது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் குரோஷா நூல் குரோஷா வயர் போடாதவங்க போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பின்னோ இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஏதாச்சும் ஒன்று அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் தையல் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் எந்த இடத்துல முடிக்கிறோன்னு தெரியாது, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து 5வது சுற்று வந்து 24 போடணும். இப்போ 5, 6 2 இது 24 தான் போடணும். 24 போட்டு பார்க்கலாம். 5வது சுற்று 6வது சுற்று 2 சுற்று போட்டு பார்க்கலாம். 24. இப்போ வந்து 5, 6, 24 போட்டாச்சு. 5வது சுற்று 6வது சுற்று 24 போட்டாச்சு. இப்போ வந்து 7வது ரவுண்டுலேருந்து 14 வரைய 26 போடணும். மொத்தம் 7 ரவுண்டு வந்து 26 போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 7 சுற்று போட்டாச்சு. இதோட முடிச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். கொஞ்சம் நூலை விட்டுட்டு ஒரு 1.5 அடி விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி. இதே மாதிரி இன்னொன்றையும் போட்டுக்கிறணும். போட்டு வச்சிடலாம். அடுத்து இப்போ வந்து இந்த 2 இது இருக்குல்ல, 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்படி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருந்தோம்ல நம்ம, அதில் ஒரு ஊசி கொடுத்துக்கிறணும். இதே மாதிரி ஊசியை கொடுத்துட்டு இப்போ இதில் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி சுற்றி தைச்சிக்கிறணும். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி தைச்சாச்சு. இப்போ ஒரு நாட் போட்டுறலங்க. இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. அடுத்து இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்து டேப்பை வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். இந்த ஜாயின் பண்ணோம்ல, தையல் சுற்றி போட்டு ஜாயின் பண்ணோம்ல, இது வந்து பின்பக்கம் விட்டுருங்க. பின்பக்கம் விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு 10 வருது. 10 வருது. இப்போ வந்து இந்த 10 வர இடத்துல இங்கே ஒரு அடையாளத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள். நான் வந்து பின்னு வைக்கிறேன். இங்கே 10ல் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து 5ல் வச்சுக்கலாம். இப்போ வந்து மொத்த சுற்று வந்து 10 வருது. இந்த பக்கம் 5லையும் இந்த பக்கம் 10லையும் வச்சுருக்கோம். இதில் வந்து 2.5 சென்டரில் வந்து 2.5 வருது. 1 2. இப்போ இந்த பக்கம் 1 2 2.5 வருது. இப்போ வந்து இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு பின்னூசி குத்திக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு 1.5 இன்ச்சு விட்டு ஒரு பின்னூசியை குத்திக்கலாம்.
இது வந்து நம்மளுக்கு அடையாளத்துக்கு தான். அடுத்து காது எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். காது எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நூலை சுற்றிக்கிட்டு இப்போ இந்த நூலை இந்த ஊசியில் ஒரு சுற்றிட்டு இந்த கேப்பில் விட்டு இப்போ பாருங்கள் 3 நூல் வருதில்ல, 3லையும் இதை இழுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 போட்டிருக்கோம். இந்த ஆரம்பத்தில் நூல் கொஞ்சம் விட்டோம்னா அந்த நூலை கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இதோட முடிச்சுக்கிறணும். இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நூல் விட்டு இந்த நூலை கட் பண்ணிக்கிடலாம். ஒரு அடி விட்டு கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இங்கே தானே காதுக்கு இது பண்ணோம். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கிறணும். செஞ்சுட்டு பாருங்கள் 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இந்த நூல் எக்ஸ்ட்ரா ஒரு அடி விட்டுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம ஊசியை கோர்த்து இங்கே ஒரு தையல், இந்த பாசி கோர்த்து இருக்கோம்ல, இங்கே இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையலும் போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு தையலும் இங்கே ஒரு தையலும் போட்டுக்கிட்டு மிச்ச நூலை கட் பண்ணிடலாம்.
இப்போ காது போட்டாச்சு. அடுத்து சால்வை. சால்வையும் போட்டாச்சு. கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை இந்த வெள்ளை கலர் பண்ணோம்ல, வெள்ளை கலரு இந்த கலருக்குள்ளே விட்டு இந்த கலர் வந்து இப்படி வச்சு தச்சிடணும். இங்கே தச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் தச்சிடணும். தச்சுட்டு பார்க்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. தையல் போட்டு ஒரு நாட் போட்டாச்சு. நாட் போட்டு இந்த நூல் மிச்சம் இருக்கிற நூலை வந்து இந்த கோட்டுக்குள்ளேயே விட்டுறலாம். இப்போ இங்கே கட் பண்ணிடலாம் அந்த நூலை. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு தைச்சிடணும். தையல் போட்டுறணும். இதே போல் தைச்சிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு இந்த நூலை வந்து இந்த கைக்குள்ளேயே விட்டுறோம் கொஞ்சம் தூரத்துக்கு. இப்போ இங்கே கட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே வந்து பாசி இல்லாட்டி உத்திராட்ச கொட்டை இருக்குல்ல, அதை வந்து சின்ன சைஸாக வாங்கி இங்கே வந்து கட்டி விட்டுறலாம். கைக்கும் கழுத்துக்கும் போட்டு விட்டுறலாம். பிளாக் கலர் நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு இப்படி 3-4 இதாக கோர்த்துட்டு இப்போ இந்த ஒரு கன்று பண்ணியிருக்கோம்ல, அதே போல் இந்த பக்கம் ஒரு கன்று பண்ணிடலாம். பிளாக் கலர் நம்ம சாதா நூல் தான் அது.
இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். பாருங்க, கண், கேப்பு. இப்போ இங்கே ஒரு சின்ன குட்டி வாய் மட்டும் போட்டுடலாம் நம்ம. அதுக்கு வந்து இந்த கலர்லேயே நூல் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்கு இடையில கேப்பில் இப்போ 1 2 3 4 5 6 தையல் இருக்குல்ல. இப்போ வந்து 1 2 இதுக்கு நேராக வச்சு இந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ நூலை கட் பண்ணிடலாம். புத்தர் ரெடி. இப்போ பாருங்கள், தாம்பரப்புக்கு மேலே இப்படி உட்கார வச்சிடணும். இதில்